தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரோமர் 6ஆம் அதிகாரத்திலிருந்து பாவம் செய்யாதபடி வாழ வேண்டும் என்று பவுல் வலியுறுத்துவதை, கட்டாயப்படுத்துவதை, அதனால வருகிற நன்மையை, பலனை இங்கே சொல்லுவதை பார்த்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்தும் இந்த கடைசி வசனத்தை பார்த்து இந்த அதிகாரத்தை நாங்கள் முடித்துக் கொள்ளப் போகிறோம். 23வது வசனம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால உண்டான நித்திய ஜீவன். பாவத்தின் சம்பளம் மரணம். கிருபை இருந்தாலும் பாவம் செய்யலாம். கிருபையை பெற்றுக் கொண்டவர்களும் பாவம் செய்யலாம். ரட்சிக்கப்பட்டவர்களும் பாவம் செய்யலாம். பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் பாவம் செய்யலாம். ஞானஸ்நானம் எடுத்தவர்களும் பாவம் செய்யலாம். தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் பாவம் செய்யலாம். அற்புதங்கள் செய்கிறவர்களும் பாவம் செய்யலாம். எப்படி எவர் பாவம் செய்தாலும் அதற்கு கிடைக்கிற ஒரே ஒரு பலன் மரணம், நித்திய மரணம், ஆத்துமா மரணம் என்பதை மறந்துடக்கூடாது. அங்கே ரோமர் 5:20 பாவம் பெருகிற இடத்துல கிருபை பெருகும் என்ற வசனத்தை குறிச்சு போதிக்கிறீங்களே. பாவம் செய்ய தேவன் கிருபை தருவாரு, நீ என்ன பாவம் செய்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவாய் என்று போதிக்கிறீங்களே. இங்கே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று எழுதியிருக்கிறார் அதே பவுல் 1வது அதிகாரத்துல அப்படி எழுதிட்டு இங்க அடுத்த அதிகாரத்துல எப்படி எழுதுறாரு? ஏன்? கிருபையை வச்சுக்கொண்டு பாவத்திலிருந்து வெளியில வா. நீ பாவம் இன்னும் அதிகமா செய்வதற்கு உனக்கு கிருபை தரல. நீ பாவத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு தான் அவர் கிருபையை கூட்டித்தார். அது எப்படி, என்ன கிருபை இருந்தாலும், என்ன வாக்குத்தத்தம் இருந்தாலும், என்ன ரட்சிப்பு இருந்தாலும், என்ன பெரிய அற்புதங்களை செய்தாலும், பாவம் செய்தா தேவனுடைய ஒரே ஒரு தீர்ப்பு மரணம், நித்திய மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் இயன்ற அளவு, முடிந்த அளவு அங்க கிருபையை கொண்டு தருகிற இந்த தெய்வனுடைய வார்த்தைய தியானித்து, தேடி, படித்து, அதுக்கு முதலிடம் கொடுத்து, முக்கியம் கொடுத்து, நேரம் கொடுத்து, அதுல வாழ்ந்து, வேதத்தின்படி வாழும் போது கிருபை பெருகி கொண்டே இருக்கும். கிருபை பெருக பெருக நாங்க பாவத்தை நாங்க விட்டுருவோம். தேவனோடு கூட வாழ தொடங்க 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 ஒரு 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 பாத்திரத்துக்குள்ள ஒரு காரியம் இருக்கும்போது அதுக்குள்ள ஒரு தண்ணியை நீங்க ஊத்தும் போது அது அப்படியே அந்த பாத்திரம் தண்ணியினால நிறைந்து அதுக்குள்ள இருந்த காரியத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வெளியில கொண்டு வந்து கொட்டி விடும். இதுதான் தேவனுடைய வார்த்தையின்படி வாழும்போது, வாழத் தொடங்கும் போது, நிலைத்திருந்து தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, அந்த பாத்திரமாகிய, அந்த ஆத்மாவாகிய, அந்த இருதயத்துல இருக்கிற அந்த பாவத்தை, அந்த வசனம் இருதயத்தை நிரப்பும் போது, ஆத்மாவை நிரப்பும் போது, கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேல கொண்டு வந்து வெளியிலே துண்டாக எறிந்துவிடும், அகற்றிவிடும். தேவனுடைய வார்த்தையினால நிறைந்து வாழத் தொடங்கும் போது, அதுக்குத்தான் தேவனுடைய வசனத்தை தேடுங்க, தியானிங்க, படிங்கன்னு சொல்றது. தெய்வம் தான் வார்த்தை, வார்த்தை தான் தெய்வம். யோவான் 1:1. அப்ப அதுக்கு முதலிடம் கொடுக்கும்போது, தேடும் போது, தியானிக்கும் போது, படிக்கும் போது, அதன்படி வாழும் போது, அதுல உள்ள ஜீவன், வல்லமை, மகிமை புறப்பட்டு என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில, ஆத்மாவில, சரீரத்தில காரியங்களை அது செய்யும் என்பது இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அனுபவிச்சு சொல்றேன். ஆண்டவருடைய
அந்த வார்த்தையில உள்ள அந்த ஜீவன் வல்லம மகிமையாலதான் இன்றைக்கும் ஜீவனோட இருக்கிறேன். இன்றைக்கு இந்த நாள்ல உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். எந்த பலன் அல்ல, எந்த படிப்பு அல்ல, எந்த பணம் அல்ல, எந்த எந்த ஒரு காரியம் அல்ல. அந்த வார்த்தையின் வல்லமை, அந்த வார்த்தையின் கிருபை, அந்த வார்த்தையின் மகிமை, அந்த வார்த்தையில் உள்ள ஜீவன் தான் இந்த நாள்ல என்னை இப்படியாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்க அந்த தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துல உண்டான நித்திய ஜீவன், அந்த கிருபை வரமான அந்த நித்திய ஜீவனை நாங்க இயேசுவினால பெறுகிறோம். அப்ப அந்த இயேசுவா இருக்கிற அந்த வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்து அதன்படி வாழும் போதுதான் ஆண்டவர் அப்படியாக ஒரு மனிதனை வழி நடத்துவார் என்பதுல இந்த சந்தேகம் இல்லை. ஆகவே இந்த நாள்ல இருந்து நானும் நீங்களும் வார்த்தைக்கு முக்கியத்துவம் முதலிடம் கொடுத்து அதுல நிலைத்திருந்து கிரியை செய்து அவர் விரும்புகிற கனி கொடுத்து தேவ சித்தம் செய்து அவரோடு கூட வாழும்போது அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை, ஜீவன், மகிமை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பம் உங்களுடைய குடும்பத்திலும் பெரிய காரியங்களை செய்து அதுங்களை நடத்தும். அப்படியாக நடத்த ஆவியானவர் தொடர்ந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.